அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலாவை தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைபிடித்திருக்கக்கூடிய பட்சத்தில் ரஷ்யா மௌனம் காத்து வந்துட்டு இருக்காங்க. மதுரோ கைது மற்றும் ரஷ்ய கப்பல் சிறைபிடிப்புக்கு பதிலடி தராம புதின் மௌனம் காப்பது எதற்காக அப்படிங்கிறத பத்தின பின்னணி தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெனிசுலாவை தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைபிடித்திருந்தது. ஆனா ரஷ்யா இன்று வரை மௌனம் காத்து வந்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டு மண்ணில் அமெரிக்கா இவ்வளவு ஆக்ரோஷமாக தனது அதிகாரத்தை காட்டக்கூடிய நிகழ்வுகள் இதற்கு முன்பெல்லாம் நடந்திருந்தா அதற்கு ரஷ்யாவிடமிருந்து உடனடியான மற்றும் கடுமையான பதிலடி கிடைத்திருக்கும். ஆனா 2026 ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த நிலைமை வேறாகவே இருக்கிறது. வெனிசுலாவே தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைபிடித்தது அமெரிக்கா கொண்டாடியது. ரஷ்ய கொடியேந்திய எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியிருந்தாங்க. கிரீன்லாந்து தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான மிரட்டல்களையும் அமெரிக்கா மீண்டும் விடுத்திருந்தது. இவற்றிற்கெல்லாம் ரஷ்யா மற்றும் ரஷ்ய அரசுடன் தொடர்புடைய விமர்சகர்கள் ஆச்சரியமளிக்கக்கூடிய வகையில் மௌனத்தை கடைபிடித்து வராங்க. மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் நடக்கும் ஆட்சி மாற்றங்கள் மற்றும் வளங்களை கைப்பற்றுதல் ஆகியவற்றை நீண்ட காலமாக எதிர்த்து வந்த ஒரு அரசாங்கத்திடம் தென்படும் இந்த கட்டுப்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. அமெரிக்காவின் செல்வாக்கு சமநிலைப்படுத்துவதற்காக வெனிசுலாவலா மற்றும் ஆர்டிக் போன்ற பகுதிகளில் ரஷ்யா பெருமளவில் முதலீடு செய்திருக்காங்க. அதிபர் விளாடிமிர் புதின் இந்த நிகழ்வுகள் குறித்து இதுவரை கருத்து தெரிவிக்கல. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து அவர் ஜனவரி 6 தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்பட்ட கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில மட்டுமே பொதுவெளியில தோன்றினார். அவரது செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் மற்றும் ரஷ்ய அரசு தொலைக்காட்சி சேனல்களுக்கு விடுமுறை நாட்கள்ல இந்த விவகாரத்துல மௌனம் காத்தாங்க. டொனால்ட் ட்ரம்பின் சமீபத்திய சர்வதேச நகர்வுகள் யுக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவுடன் ரஷ்யா மேற்கொண்டு வரக்கூடிய நடைமுறை ரீதியான ஆனா நுட்பமான பேச்சுவார்த்தைகளை சேதப்படுத்துவதை ரஷ்யா விரும்பவில்லை அப்படிங்கிறதே இந்த மௌனம் காட்டக்கூடும். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி அமெரிக்க பாதுகாப்பு படையினரால் அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் 2026 ஆண்டை தனது பலத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளுடன் தொடங்கினாங்க. வெனிசுலாவை தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்யவும் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் அவரை நாடு கடத்தி நியூயார்க் அழைத்து வரவும் அவர் உத்தரவிட்டார். இந்த லத்தீன் அமெரிக்க நாடு தற்காலிகமாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாகவும் அவர் அறிவித்திருந்தார். விடுமுறை நாட்கள் ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருந்தாலும் மதுரோ அதிகாரத்தில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது ரஷ்யாவின் நலனுக்கு உகந்தது என்ற கருத்தையே முக்கிய அரசு ஊடகங்களுடன் தொடர்புடைய ஆய்வாளர்கள் முன்வைத்திருந்தாங்க. தமது செல்வாக்குள்ள பகுதிகளில் மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதன் மூலம் ரஷ்யாவுக்கும் அதையே செய்ய அமெரிக்கா மறைமுகமாக சுதந்திரம் அளித்துள்ளதாக சில ஆய்வுகள் வாதிடுகிறது. கடந்த ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்ட ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதிய தேசிய பாதுகாப்பு யுத்தியின் நடைமுறை உதாரணம் இது என ரஷ்ய ஆதரவு விமர்சகர்கள் விவரித்திருக்காங்க. செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் வல்லரசின் சிறப்பு உரிமைகள் ஆகியவற்றை வலியுறுத்தியதற்காக இந்த யுத்தி ரஷ்ய அதிகாரிகளால் வெளிப்படையாகவே பாராட்டப்பட்டது. மதுரோவின் கைது குறித்து கருத்து தெரிவித்த கிரெம்ளினுக்கு நெருக்கமான வெளியுறவு கொள்கை நிபுணர் பிரிட்டோ லுகினோவ் அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு யுத்தியை குறிப்பிட்டிருந்தார். ட்ரம்ப் கோட்பாடு செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் மீண்டும் சர்வதேச உறவுகளின் முக்கிய அங்கமாக மாறுவதை உறுதிப்படுத்தியும் இருக்கிறது என்று கொமர்சன்ட் வணிக செய்தித்தாளிடம் அவர் தெரிவித்திருந்தார். ரஷ்ய எம்பியும் அரசு தொலைக்காட்சி தொகுப்பாளருமான எவ்ஜெனி போப்போவ் அமெரிக்காவின் சமீபத்திய நடவடிக்கைகள் உத்தி ரீதியாக ரஷ்யாவிற்கு அசௌகரியமாக இருப்பதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அவை நீண்ட கால அடிப்படையில் ரஷ்யாவிற்கு நன்மை பயக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நடப்பவை நமது கைகளை விடுவித்து வெளிப்புற அழுத்தத்தை குறைக்கின்றன. உலக அரங்கில் ஏற்படும் பின்னடைவு என்பது நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு என்று போப்போவ் டெலிகிராம்ல குறிப்பிட்டிருந்தார். சில ரஷ்ய ஆதரவு விமர்சகர்கள் விருப்பமில்லாவிட்டாலும் அமெரிக்காவின் விரைவான மற்றும் தீர்க்கமான
நடவடிக்கைக்கு தங்களின் மரியாதையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ரஷ்யாவும் ஒரு காலத்துல யுக்ரைன்ல இத்தகைய நடவடிக்கையை தான் கற்பனை செய்திருந்தது. ஆனா அங்க இருக்கக்கூடிய நிலைமை முழு அளவிலான போராக மாறியது. அது தற்போது 5வது ஆண்டுல இருக்கிறது. ரஷ்ய அரசு ஊடகமான ரஷ்யா டுடேவின் தலைமை ஆசிரியர் மார்கெட்டினா சிமோனியன் அமெரிக்காவின் நடவடிக்கையை கண்டு தனக்கு பொறாமையாக இருப்பதாக டெலிகிராம்ல தெரிவித்திருந்தார். இந்த செய்திகளுக்கு பின்னாலும் ஒரு எளிய உண்மையும் இருக்கிறது. மதுரோவின் கைது ரஷ்யாவிற்கு ஒரு பெரிய அடி. ரஷ்யா பல சதாப்தங்களாக வெனிசுலாவில் பெருமளவில் முதலீடு செய்திருந்தாங்க. ஆனால் அதன் வளங்களும் கவனமும் உக்ரைன் போரின் பக்கம் இருக்கிறதுனால இப்பகுதியில் அதன் செல்வாக்கு பலவீனம் அடைந்திருக்கிறது. பிபிசி மானிட்டரிங்களின் ஜேம்ஸ் மார்டின் ஆயுத பரவல் எதிர்ப்பு ஆய்வு மையத்தின் யுரேசிய திட்ட இயக்குனர் ஹனா நேட்டோ கூறுகையில், வெனிசுலாவோ விவகாரத்தில் ரஷ்யா கடுமையான விமர்சனத்தை தவிர்ப்பது ரஷ்ய அதிபர் தற்போது ட்ரம்ப் கோபப்படுத்த விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது. ஏனெனில் அவர் கையாள வேண்டிய இன்னும் பெரிய பிரச்சனைகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உக்ரைன் விவகாரத்தில் ட்ரம்பை தனது பக்கம் கொண்டு வருவது அல்லது குறைந்தபட்சம் அவர் முற்றிலும் ரஷ்யாவிற்கு எதிராக மாறுவதை தடுப்பதே ரஷ்யாவின் முன்னுரிமை என்று அவர் கூறியிருந்தார். பல சதாப்தங்களாக வெனிசுலாவில் பெருமளவில் முதலீடு செய்திருந்தது. கடந்த ஓராண்டில் ரஷ்யா இதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றும் இருக்காங்க. அந்த வெற்றியை தக்க வைக்க விரும்புகிறது. ஏன்னா யுக்ரைன் அதன் முதன்மையான முன்னுரிமை. லூக்கினோவ் இந்த உணர்வையே வெளிப்படுத்துகிறார். வெனிசுலாவிலோ போன்ற 2ஆம் நிலை விவாதத்தில் அதாவது சமரசம் செய்து கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் நிலை விவகாரங்களுக்காக அமெரிக்கா போன்ற மிக முக்கியமான தரப்புடன் ரஷ்யா தனது விரிவான யுத்தியில் சமரசம் செய்து கொள்ளாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. புதின் ட்ரம்புடன் விவாதிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் யுக்ரைன் தான் அது என்று அவர் கொமர்சன்ட் இதழிடம் சொல்லியிருந்தார். வெனிசுலாவினுடைய புதிய இடைக்கால தலைவர் டெல்சி அமைச்சகம் ஜனவரி 6ஆம் தேதி வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையின் மூலமா வரவேற்றது. வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியில நிலைப்புத்தன்மையை நோக்கிய ஒரு படியாக இது விவரிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவை நேரடியாக குறிப்பிடாம எந்த ஒரு அழிவுகரமான வெளிப்புற தலையீடும் என்று தனது சொந்த எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிமை வெனிசுலாவிற்கு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருந்தாங்க. அமெரிக்க கடலோர காவல் படை மாலினெரோ என்று பெயரிடப்பட்ட கப்பல் பல வாரங்களாக கண்காணித்தும் வந்திருக்கிறது. ரஷ்ய கொடி ஏற்றப்பட்ட எண்ணெய் கப்பலான மலினோராவை அமெரிக்கா கைப்பற்றியதற்கும் ரஷ்யாவின் பதில் ஒப்பீட்டளவில் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கிறது. ரஷ்ய கப்பல் ஊழியர்களை பாதுகாக்க திரும்ப ஒப்படைக்குமாறு ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் கோரியிருந்தாங்க. இதற்கு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறுகிறது. சர்வதேச கடல்சார் மற்றும் மற்ற விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூழலை கருத்தில் கொண்ட அதாவது நடுக்கடலில் ரஷ்ய பதிவும் உரிமையும் கொண்ட கப்பலில் அமெரிக்க படைகள் ஏறியது என்பது மிகப்பெரிய விஷயம். ஆனால் ரஷ்யாவின் எதிர்வினை இன்னும் கடுமையாக இருந்திருக்கலாம். இந்த பகுதியில் ரஷ்ய கடற்படை கப்பல்கள் இருப்பதாக தகவல்கள் வந்த போதிலும் ரஷ்யா அந்த கப்பலை திரும்ப கோரவோ அல்லது அதை மீட்க பலத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னோ குறிப்பிடலை. அமெரிக்கா அல்லது பிற நாடுகளின் கப்பல்களுக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கையையும் ரஷ்யா அறிவிக்கவில்லை. அமெரிக்க ஆக்கிரமிப்பிற்கு எதிராக ரஷ்யா மென்மையான போக்கையே கடைபிடிப்பதாக கடும் போக்காளர்களாக குற்றம் சாட்டியும் இருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் அலெக்சி ஜுவாரோ இதற்கு இராணுவ ரீதியான பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரியதோடு பதிலடியாக அமெரிக்க கடலோர காவல் படையின் 2 படகுகளை நீர்மூழ்கி குண்டுகளால் ரஷ்யா மூழ்கடிக்க வேண்டும் அப்படின்னே சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய ஆதரவு டெலிகிராம் பகுதியில் மிஷனரி யாருக்கும் சொந்தமில்லாத சர்வதேச கடல் பகுதியில் கப்பலை கைப்பற்றுவது ரஷ்யா மீதான முழுமையான தாக்குதலாக கருதப்படலாம் அப்படின்னே நினைவுபடுத்தியிருக்கிறதும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் வழி தடங்களை இராணுவ ரீதியாக தடுப்பது என்பது போர் பிரகடனம் செய்வதற்கு தெளிவான ஒரு காரணம் என்று அந்த பதிவில் கூறப்பட்டிருந்தது. ஆர்டிக் பிராந்தியத்தில்
இராணுவ மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளில் ரஷ்யா பெருமளவில் முதலீடு செய்திருந்தாங்க. ஜனவரி 2025 கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கிரீன்லாந்தில் நடக்கும் முன்னேற்றங்களை ரஷ்யா தீவிரமாக கண்காணித்து வருவதாக சொல்லியிருந்தார். ஆனால் டென்மார்க்கிற்கு சொந்தமான இந்த ஆர்டிக் பிராந்தியத்தின் மீதான அமெரிக்காவின் உரிமை கோருதல் அமெரிக்காவுக்கும் டென்மார்க்குக்கும் இடையிலான இருதரப்பு விஷயம் என்று அவர் விவரித்திருந்தார்.